ஹாய் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அழகு அழகு சீரியல் இன்றைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாக்யராஜ் வந்து மலர்கிட்ட ஏதோ பேசிக்கிட்டு இருப்பார். அப்போது வந்து மலர் கேட்குறாங்க, அது என்ன தம்பிக்கு கல்யாணம் ஆனோன்னு உங்களுக்கு வந்து நிறைய வீரம்லாம் வந்துச்சுன்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி என்ன எனக்கு வீரம் வந்துச்சுன்ற மாதிரி கேட்பாரு. இல்லை, மதிக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களே, நேற்று மாமா அவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டார் மதிக்கு, நீங்கள் அவங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களே, அதான் தம்பிக்கு கல்யாணம் ஆனால் அண்ணனுக்கு வீரம் வந்துருமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு அவர் சொல்லுவார், பாவம் இப்போ தானே கல்யாணம் ஆகிருக்கு, நான் உங்களை ஸ்ருதி மாதிரி பார்க்குறேன் அப்படின்னோடனே இவங்க சொல்லுவாங்க, அவங்க பிஹெச்டி முடிச்சிருக்காங்க, என்னோட வயசு தான், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க நல்லது தான், அதை கொஞ்சம் எனக்கும் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்கிறேன்ற மாதிரி மலர் வந்து பாக்யராஜ்கிட்ட கேட்பாங்க. அதுக்கு பாக்யராஜ் சொல்லுவார், இனிமேல் பாரு என்னோட சப்போர்ட் எல்லாம் உனக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா மதி வந்து உள்ளே அழுதுகிட்டே இருப்பாங்க அந்த கல்யாணத்தை நினச்சி. அப்போது வந்து மலர் வந்து பேசுகிறாங்க, பேசும்போது அப்போ பயங்கரமாக அழுகுறாங்க. அப்போது மலர் சொல்கிறாங்க, எனக்கும் இப்படி தான் இருந்தது, புதுசாக கல்யாணம் ஆகி வரும்போது இந்த வீட்டில் என்னை யாருக்குமே பிடிக்காது, அவருக்கு ஒரு பொண்ணை பார்த்தாங்க, என்ன கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, என்ன இதில் ஒன்றுனா நாங்கள் 2 பேர் லவ் மேரேஜ்னு சொல்லும் போது அப்போ மதி அழுகுறாங்க, நீங்களாவது பிடிச்சி கல்யாணம் பண்ணிங்க, என் பிடிக்காத ஒருத்தரை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு பிடிக்காத லிஸ்ட்டு எடுத்திங்கன்னா அதில் நம்பர் 1 இவர் தான், நம்பர் 1 கூட கிடையாது, எனக்கு பிடிக்காத பர்சனே இவர் மட்டும்தான் இருக்கார், நான் எப்படி இவர் கூட என்னால் வாழ முடியும்னு அழுகுறாங்க. அப்போது இவங்க கேட்குறாங்க, மலர் கேட்குறாங்க, ஏன் உனக்கு சுரேஷை கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் இல்லையான்னு கேட்கும்போது, எனக்கு கல்யாணத்துலேயே விருப்பம் இல்லை, நான் வந்து என் குடும்பத்தை பார்த்துக்கணும், தங்கச்சி படிக்க வைக்கணும், அப்பாவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும்னு தான் நான் பார்த்தேன், ஆனால் ஒரே ஒரு நாளில் என்னோடய லைஃப் இப்படி மாறும் நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி அப்படியே அழுவாங்க. நிஜமாக சொல்கிறேன், அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டச்சிங்காக இருக்கும். ஒரு தகப்பனுக்காகவும் சரி, சில குடும்பத்தோட அந்த மரியாதைக்காக சரி, சில பெண்கள் வந்து இப்படி அவங்க மானத்தை காப்பாற்றணும்னு பிடிக்காத கல்யாணம் பண்ணி எத்தனையோ பேரோட லைஃப் எப்படியெல்லாம் போயிருக்கு, அது நம்ம கண் கூட நிறைய செய்திகள்லாம் பார்க்குறோம் இல்லையா, அதை வந்து அப்படியே கண்ணு முன்னாடி வந்து நிறுத்தியிருப்பாங்க மதி. அந்த சீனெல்லாம் பார்த்தீங்கன்னா நிஜமாக சொல்கிறேன், அழாத கண்ணீர் கூட கண் அப்படியே கலங்கும், அப்படி நடிச்சிருப்பாங்க. அவங்கள அப்படியே கட்டி பிடிச்சி அழுகிற அந்த சீன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க. மதியை கூப்பிட்டு உட்கார வச்சு மலர் எல்லாரும் உட்காந்து அவங்களெல்லாம் அறிமுகப்படுத்தி சாப்பிட்ற அந்த சீனோடு அப்படியே இன்றைக்கான எபிசோடு முடியுது. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குது. இதே கொஞ்சம் மதி தெளிஞ்சிட்டாங்கன்னா தங்கராஜை வச்சு செய்வாங்கன்றதுல மாற்று கருத்து எதுவும் இல்லை. உங்களோட கருத்துக்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோட சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.